நம்ம போய்கிட்டு போது கீழே பொருள்களை பார்க்குறோம். ஒரு வாட்சி கிடக்குது, ஒரு 1000 ரூபாய் பணம் இருக்குது, ஒரு நெக்லஸ் கிடக்குது. இந்த மாதிரி திடீர்னு கீழே அது நம்முடைய பொருள் அல்ல, ஆனால் வேற ஆளுடைய பொருள் தான், யாருன்னு தெரியல. கண்டிப்பாக வேற ஆள் பொருள் தானே. வெளியே ஒரு பொருள் கிடைச்சின்னு சொன்னால் ஆள் யார் நமக்கு தெரியலையே தவிர கண்டிப்பாக அது யாருடைய பொருள்? இன்னொரு ஆளுடைய பொருள். இப்போ ரோட்டில் கிடக்குது, போயிட்டு இருக்கும்போது என்ன செய்யுது? பெருமதியான ஒரு பொருள் கிடக்குது. இந்த பொருளுக்கு நமக்கு என்ன மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன? இது அடுத்தவன் பொருள்னு போட்டு போயிட்டோம்னா அது என்ன, எவனா எடுத்துட்டு தான் போக போறான், அவனே கிடக்க போகுதா? ஒரு நெக்லஸ் கடை நம்ம பார்த்துட்டு நம்ம தான் போயிட்டு இருந்தா எவனா எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு போவான். அதை ஒழுங்கான முறையில் அவனுக்கு போய் சேர்றதுக்கு யார் சம்பந்தப்பட்டவனோ அவனுக்கு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மள்ட்ட இருக்கா இல்லையா? ஒரு முஸ்லீம் வந்து அப்படி பார்த்துட்டு போகக்கூடாது, அவனை எடுத்துக்கிறவும் கூடாது. அதுக்கு என்ன மார்க்கம் எப்படி அது வழிகாட்டுது என்று கேட்டால், ஒரு கிராமவாசி வர்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு கீழே கிடக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளை பற்றி நாங்கள் எடுத்துட்டோம், எடுத்தா நான் என்ன செய்யணும்? கீழே கிடக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடக்கு, ஒரு கட்டு கிடக்குது, அப்படி எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டோம். வச்சு என்ன செய்ய, அப்போ இதை என்ன செய்ய, நானே வச்சுக்கிடலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அர்ரிபுஹா சனா, ஒரு வருஷத்துக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே எடுத்து வச்சுக்க, பேசாம ஒரு நாளில் நாளைக்கு செலவழிச்சிடக்கூடாது, எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பொருள் ஒன்று கிடந்துச்சு, அடையாளம் சொல்லி வாங்கிக்கிறங்க. ஒரு பணம் கொஞ்சம் எடுத்தோம், விஷயத்தை சொன்னீங்கன்னா அது அடையாளம் சொல்லி வாங்கிட்டு போயிருவான் எவனாச்சும். விஷயத்தை சொல்லக்கூடாது, மஞ்சள் பையில இந்த மாதிரி 100 ரூபா கட்டுன்னு சொன்னீங்கன்னா என்னதான் சொல்லிடுவான். நீங்க என்ன செய்யணும், அடையாளங்களை சொல்லாம இந்த மாதிரி ஒரு பணம், ஒரு தொகை கிடைத்திருக்கிறது, எவ்வளவு தொகை, அது எதுல இருந்தது, எந்த பேப்பர்ல சுத்தி இருந்துச்சு, எந்த பையில இருந்துச்சு, எந்த ரப்பர் பேண்ட் போட்டு இருந்துச்சு, இந்த விவரங்களை அடையாளம் சொல்லி வாங்கிக்கலாம் என்று நம்ம என்ன செய்யணுமா, எடுத்து அதுக்கான தூக்கி போட்டு போனா எவனா எடுத்து போயிடுவான். நம்மள மாதிரி ஒரு ஆள்கிட்ட, இறையச்சம் உள்ள ஆள்கிட்ட கிடைச்சா தான் எடுத்து சம்பந்தப்பட்டவனுக்கு சேர்க்க முடியும், பார்த்துட்டு போயிடவும் கூடாது. நம்ம என்ன செய்யணும், அதை எடுத்து அர்ரிபுஹா சனா, ஒரு வருஷத்துக்கு நீ அதை பத்தி என்ன செய்யணும் சொல்லிக்கிட்டே இரு. யாரை பார்க்கும் போதெல்லாம் எப்போ யாபம் வருதோ, இந்த மாதிரி ஒன்று இருக்கு, யாரும் வந்து சொல்லுங்கப்பா, ஒரு கூட்டத்தை பார்க்குறோமா, ஒரு பொருள் நம்மள்ட்ட இருக்கு அமானிதமா, கீழே கிடந்து எடுத்துருக்கிறேன் சொல்லி யாராவது தவற விட்டுருந்தீங்கன்னா அதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு சொல்லணுமா, நாளைக்கு எடுத்துக்க கூடாது. ஒரு வருஷம் ஆன பிறகு அப்புறம் என்ன செய்யணுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுல எவ்வளவு ரூபாய் இருந்துன்னு குறிச்சு வச்சுக்க, செலவழிக்க போறீங்க, நாளைக்கு மறந்துடும்ல, 10,000 ரூபாய் இருந்துச்சு, 7,000 ரூபாய் இருந்துச்சு, நம்ம குழம்பு போயிடக்கூடாது. நீ என்ன செய்யணும், அதை ஒழுங்கா என்ன இருந்துச்சுன்னு கரெக்டாக குறிச்சிக்கிட்டு அந்த பை பேப்பர் சுத்தி இருப்பான்ல அதை பாதுகாத்து வச்சுக்கிறதா அடையலாம். அதை வச்சு அவன் சம்பந்தம் கிளைம் பண்ணி வாங்க முடியும். ஒரு சுருக்கு பையில போட்டு வச்சிருப்பான், மணி பரிசு வச்சிருப்பான், எதுலையாவது அவன் கட்டிக்கிட்டு வச்சிருப்பான் இல்லையா, அதான் அதுக்கு அந்த பொருளை அவனுடைய இதுங்கிறதுக்கு ஒரு அடையாளம். ரூபாயில எந்த அடையாளமும் இருக்காது, ரூபாய் நம்பரே குறிச்சு வச்சிருப்பான் எவனாச்சு. உங்கள்கிட்ட உள்ள ரூபாய்க்கு நம்பர் உங்களுக்கு தெரியுமா? அப்போ ரூபா நம்ம வச்சிருந்தா அந்த நம்பர்களை யாரும் நம்ம அடையாளம் வச்சிருக்க மாட்டோம். அப்போ எது அடையாளம், அது வச்ச பையி, சுத்தி வச்ச பேப்பரு, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்னவா இருக்கும், அடையாளம் இருக்கும். அப்ப அந்த அடையாளமாக என்ன அதுல இருந்துச்சோ அதையும் எது பாதுகாத்து வச்சுக்க, கரெக்டா குறிச்சு வச்சுக்க, ரூபாய் மட்டும் செலவழிச்சுக்க, ஒரு வருஷம் ஆன பிறகு நினைச்சுக்க செலவழிச்சுக்க அப்படின்னு சொல்றாங்க. செலவழிச்சுட்டு அவர் வந்து விட்டாரையானால், இந்த மாதிரி நம்முடையதாங்க அப்படி வந்துட்டாருன்னு சொன்னா கையில கொடுத்துரு, இல்லைன்னு சொன்னா உன் இஷ்டத்துக்கு செலவழிச்சுட்டு போப்பா, நல்லா சாப்பிட்டீங்க சாப்பிட்டுக்க, என்ன ஒன்றாலும் செஞ்சுக்க, சொத்து ஒன்றாலும் வாங்கிக்க, தப்பு இல்லை. ஒரு வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யறேன், நம்முடைய பொருள் ஆக்கிக்கிறோம். நம்ம இது ஆகிடுது, இப்போ அடுத்தவன் பொருள் தான், அடுத்தவன் பொருளை எவ்வளோ நாளைக்கு பாதுகாத்துட்டு இருக்கிறதுக்காக வேண்டி வருஷக்கணக்கில் வச்சுட்டு இருக்க முடியும்? அதுக்குன்னு ஒன்று அதை பாதுகாக்கிற ஒரு பெரிய சுமையாக இருந்துகிட்டு இருக்குமே. ஒரு வருஷம் வரைக்கும் பாரு, லட்ச ரூபாயா கூட கோடி ரூபாயா கூட இருக்கட்டும், ஒரு வருஷம் வச்சு பாரு, யாருமே வரலையா அல்லாஹ் உன்னை கேட்கவே மாட்டான். நீ பாட்டு 1 கோடி ரூபாய்க்கு என்ன செஞ்சிரு, பெரிய ஏக்கரை வாங்கி போட்டு பெரிய கோடி சொன்னாகிட்டு போ, அல்லாஹ் கொஸ்டினே அடுத்தவங்க காசு தான். அடுத்தவங்க காசு இப்போ நமக்கு என்னவாகுது, ஹலால் ஆகுது. எப்போ ஹலால் ஆகுது, ஒரு வருஷத்துக்கு பிறகு ஹலால் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, அந்த சஹாபி கேட்கிறாரு, இது காணா போன பொருளுக்கு சரி, காணா போன பொருள்னா என்ன, உயிரற்ற பொருள்கள், தங்கம் வெள்ளி அது இது செயின் நெக்லஸ் இது ஓகே. ஒரு ஆடு காணா போய் நிக்குது, உயிர் உள்ளது, அதுக்கு என்ன செய்யறன்னு கேட்கிறாரு. ஒரு ஆடு தெருவில் நிக்குது, ஆட்டு சொந்தக்காரனா காண, ஆட்டு குட்டி, ஆட்டினுடைய குட்டி ஒன்று நிக்குது, இதை நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு அவர் வந்து திருப்பி ஒருக்கா கேள்வி கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஆட்டுக்குட்டியை பொறுத்த வரைக்கும் தங்கத்தை எடுத்தீங்கன்னா அதுக்கு தீனிலாம் போட்டு உனக்கு சும்மா கிடையாது, வாங்கி வச்சுக்கிற வேண்டியதான். ரூபா நோட்டை எடுத்தீங்கன்னா அதுக்கு செலவழிக்கணுமா, இந்த ரூபா நோட்டுக்கு தீனி போட்டு நம்ம காப்பாற்றுறதுலாம் இருக்காது, வச்சிட வேண்டியது. பேசாம இந்த ஆட்டுக்குட்டியை எடுத்தீங்கன்னா செலவழிக்க வேண்டியிருக்குல்ல. ஆட்டுக்குட்டி நம்ம பிடிச்சோம்னு சொன்னா ஒரு வருஷம் வர வரைக்கும் சோறை போட்டு வளர்த்து கையில் எழுதி கொடுக்க முடியுமா? அது எக்ஸ்ட்ரா சுமை ஆகுதா இல்லையா? இவ்வளோ அதிகமாக அந்த மார்க் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? எல்லாத்தையும் நுணுக்கமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, பிரிக்கிறாங்க. அவர் ஆட்டுக்குட்டியை பத்தி கேட்டவன் என்ன செய்யறாங்க, இந்த ஆட்டை பொறுத்த வரைக்கும் நீ எடுக்காட்டி ஓனாய் எடுத்துட்டு போற போது, ஓனாய் புழங்கக்கூடிய இடம் தானே, அந்த மாதிரியான இடமா இருக்கிறதுனால ஓனாய் பிடிச்சிட்டு போயிடும், எடுத்துட்டு போய் சாப்பிடுப்பா, நீ எடுத்துக்க,
நீ உனக்கே வச்சுக்கங்கிறாங்க. ஏன்னா எந்த வார்த்தை சொல்றாங்க, ஹுதுஹா ஃப இன்னஹா லக்க, அது உனக்கு உள்ளதை எடுத்துட்டு போ. அதை போய்கிட்டு நீ வந்து அன்னைக்கே கேட்டு வந்தா சரி, இல்லாட்டி அடுத்த நாள் என்ன செய்ய வேண்டியதான், அம்மா கசா பண்ணி சாப்பிட வேண்டியதான். உனக்கு ஏன் அவன் பொறுப்பற்று விட்டுட்டான், நீ எடுக்காட்டி ஓனாய் தின்ட்டு போகுது. நீ எடுக்காட்டி இதை வந்து ஓனாய் திங்காது ரூபாயெல்லாம். நீ ஆட்டை பேசாம ஒட்டின்னு சொன்னா ஓனாய் வந்து என்ன செய்யறத பிடிச்சிக்கிட்டு போயிடும். அப்ப அந்த மாதிரி ஓனாயுடைய வாயில போறதுக்கு பதிலா ஒரு மனுஷன் வாயில போயிட்டு போதுப்பா, உனக்கு ஹலால் போ, எடுத்துட்டு போ அப்படின்னு உடனே இவருக்கு ஆசை, பயங்கர ஆசை வந்து அப்ப ஒட்டகம் அப்படிங்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் கோபம் வந்துருது. சரியா எந்த கோபம் வந்துருது, வஜ்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அப்படி பயங்கரமா செவந்து. ஏன்னா இது டேஞ்சரான போக்கு, இது எது கிடைச்சாலும் அமுக்குற போக்கு. ஆடு வந்து சின்னதா இருக்குனால ஓனாய் பிடிச்சிடும், ஒட்டகத்துக்கிட்டு நெருங்குமா, அது எத்தனை நாள் சுத்திக்கிட்டு இருக்கு, சாப்பிடாம கூட இருக்கு, எங்க வேண்டாலும் போய் சாப்பிட்டு போயிடும். அது அந்த படைப்பு பெரிய படைப்பு, அது அதை போய் நீ பிடிச்சி வச்சு பாதுகாக்க தேவையில்லை. அது 10 நாளைக்கு வெளியே சுத்தினா கூட எஜமான் வந்து பிடிச்சிட்டு போயிடுவான். அதனுடைய உணவுகளை அதுவே தேடிக்கிறோம். அந்த மாதிரி அந்த அந்த ஹல்கெல்லாம் படைச்சிருக்கிறான். தண்ணி இல்லாம கூட 6 மாசத்துக்கு இருக்கு. அது அந்த படைப்பை வந்து அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான். அப்படி ஒரு படைப்பு அது சொல்றாங்க வந்து லால்லத்துல் இப்ரி, ஒட்டகம் காணா போய் நின்றா நான் என்ன செய்யறது, முன்னாள் ஒட்டகம் ரோட்ல நிற்கிது பிடிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே வஜ்ஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கடுமையாக கோபத்தில் என்ன செய்யுது, மாற்றம் அடைந்து ஃபகால மாலக வலஹா, மாலக உனக்கு என்ன, உனக்கு அதுக்கு என்ன, மாஹா ஹிதாவுஹா வ சிகாவுஹா, அதனுடைய குடிபானம் அதுக்கு தெரிய உணவுலாம் அதனுடைய இருக்கிறது. தரிதுல் மா, அதுவா நீர்த்துறைக்கு தன்னால போய்க்கிறேன். ஒரு தாக்குழு சஜர, மரத்தில் இப்படி எட்டி கூட சாப்பிட்டுக்கிறேன். இந்த சின்ன குட்டிக்கு அப்படிலாம் முடியாது. தேவையான இலைகளை மரத்துல தன்னால நினைஞ்சுக்கிறேன், பறிச்சு சாப்பிட்டு நிற்கும். முதலாளிக்காரன் எவன் காணாக்குனானோ அவன் நாளைக்கு பார்த்து எடுத்துட்டு போயிடுவான், 10 நாள் கழிச்சு கூட எடுத்துக்கிறோம். உனக்கு என்னது கண்டுக்கிறாதுன்ட்டாங்க. பெரிய பெரிய மாடோ ஒட்டகமோ கண்ட பேசாம போயிட்டே இருக்க வேண்டியதான். யார் ஒட்டகம் நம்ம எடுத்து கட்டி போட்டுருவோமே, இது உனக்கு தேவையே கிடையாது, அதுவா வாழ்ந்துடும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுணுக்கு ஒன்னொன்று பார்க்குறாங்க. பொருளுக்கு ஒரு மாதிரி, ஆட்டுக்கு ஒரு மாதிரி, ஒட்டகத்துக்கு ஒரு மாதிரி, ஏதோ ஏனோதானங்கிற விளையாட்டுலாம் கிடையாது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் அறிவுபூர்வமாக வீணா சிந்திச்சு பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்கிறாங்க. இது சஹீஹுல் புகாரியில் 2427வது ஹதீஸாகவும் 2428வது ஹதீஸாக அடுத்தடுத்த ஹதீஸுகளாக இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரி கீழே கிடக்கிற பொருள்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்து ஒரு வருஷத்தில் அறிவிக்கலான்னு வந்திருக்கா. இதில் வந்து இன்னொரு ஹதீஸில் வந்து 3 வருஷம்னு ஒரு ஹதீஸ் ஒரு நாளைக்கு நீ பார்த்துட்டு குழம்பிடக்கூடாது. ஒரு வருஷத்துக்கு அறிவிக்க சொல்லியிருக்காங்கல்ல. இன்னொரு ஹதீஸில் வந்து வேற மாதிரி வரும். எப்படி வரும்னு கேட்டால், சுவைத் பின் அல்கமாங்கிறவர் சொல்றாரு, உபய் இப்னு கஅப் அவர்களை நான் பார்த்தேன். உபய் இப்னு கஅப் எனக்கு சொன்னார். உபய் இப்னு கஅப்ங்கிற ஒரு சஹாபி. உபய் இப்னு கஅப் சொல்றாரு, நான் வந்து அகத்து சுர்ரத்த மேத்து தீனாரின் 100 தங்க காசுகள் கொண்ட ஒரு சுருக்கு பையை நான் எடுத்தேன். ஒரு சுருக்கு பையை எடுக்கிறாரு, கீழே கிடந்து அதுல எவ்வளவு இருக்குது, 100 தங்க நாணயம் இருக்குது. 100 தங்க நாணயம் என்ன, ஒரு தங்க நாணயமே எப்படி இருக்கு, எப்படி பார்த்தாலும் ஒரு 20 கிராம் 30 கிராம் இருக்கும். அப்ப 100க்கு நீங்க கணக்கு பண்ணிக்கிறீங்க, அதனால ரொம்ப பெருமதியானது. அந்த மாதிரியான 100 தங்க நாணயம் 100 தங்க தீனார் உள்ள ஒரு சுருக்கு பையை நான் எடுத்தேன். எடுத்துட்டு அதைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னேன், இந்த மாதிரி எடுத்துருக்க, என்ன செய்ய. இதுல இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். எடுத்தாங்கல்ல, எடுத்து வந்து அவங்க பொறுப்பற்று போய் தௌஹீத் ஜமாத்துல வச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னோன்னு என்கிட்ட தான் வாங்கி வச்சுக்கல, அவங்க தானே தலைவர், அவங்க தான் பைத்துல் மால் வச்சிருக்கிறாங்க. சில ஆளுக்கு என்ன பண்றாங்க, நான் கீழே இருந்து எடுத்தேன், இந்தாங்க நீங்களே பார்த்து என்னமோ செஞ்சுக்கிறீங்க, அது மாதிரி போகக்கூடாது. கடமை ஜமாத்துக்கு அது கடமை கிடையாது, ஜமாத்துக்கு பொறுப்பு கிடையாது. எடுத்தால் தான் அதுக்கு பொறுப்பாளி வழங்குதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லும் போது 100 தீனார் எடுத்தீங்கள, இங்க கொண்டா ஜமாத்தில் இருக்கட்டும், பைத்துல் மால் வச்சுட்டு போ, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லாம அவருக்கு என்ன சொல்றாங்க, நீனே வச்சுக்க, அர்ரிஃபுஹா ஹவுலன், ஒரு வருஷத்துக்கு நீ வந்து இதை பத்தி என்ன செய்ய எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இரு. ஏன்னு கேட்டா, இந்த மாதிரி பைத்துல் மால்ல கொடுத்து அவங்களுக்கு முடியாது, சொல்ல மாட்டேன், யார் போய் பார்ப்பாங்க. அவங்களுக்கு 1000 வேலை இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சொன்னா அவன்கிட்ட இருந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு அந்த ஒரு வேலை பல இடத்துல அவன் சொல்லுவான், சம்பந்தப்பட்டவனுக்கு மெசேஜ் போயிடும், கரெக்டாக கிளைம் பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு பொது ஸ்தாபனத்தில் கொண்டே கொடுத்தோம்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு லட்சம் வேலைகள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா, கட்டி வச்சா பத்திரமா அது இருக்குமே தவிர சம்பந்தப்பட்டவனுக்கு மெசேஜ் போய் நம்மள்ட்ட வந்து வாங்கிட்டு போறதுக்கு வரமாட்டான். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்ன உடனே என்கிட்ட தான் கேட்கல, என்ன சொல்றாங்க, அர்ரிஃபுஹா கொண்டு போ, அர்ரிஃபுஹா ஹவுலன், ஒரு வருஷத்துக்கு இதை பத்தி எல்லாத்தையும் சொல்லி பேசிக்கிட்டே இரு. ஒரு வருஷம் முடிஞ்சவர் சாப்பிட்டு இருந்தா பஞ்சாயத்தே இல்லை, மர வர்றாரு. ஒரு வருஷம் முடிச்ச உடனே அல்லாஹ்வுடைய வருஷம் ஒன்னாயிடுச்சு அப்படின்னு திரும்ப வந்து கேட்கிறாரு. கேட்டவன் என்ன செய்யறாங்க, இன்னொரு வருஷம் போய் சொல்லு, அடுத்த வருஷத்துக்கு டிக்ளேர் பண்ணுங்கிறாங்க. மறுபடியும் போயிட்டாரு, இன்னொரு வருஷம் பாதுகாப்பாக வச்சிருக்கிறாரு. மறு வருஷம் 3வது வருஷம் வந்து இதே மாதிரி சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் 2 வருஷம் முடிஞ்சு போச்சு,
இப்போ நான் என்ன செய்ய, இன்னொரு வருஷம் போய் சொல்லு அப்படிங்கிறாங்க. 3 வருஷத்துக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்ன உடனே அப்பதான் சொல்றாங்க, அதனுடைய எத்தனை நம்பர் இருந்துச்சு, 100 இருந்துச்சு, 100 குறிச்சிக்க, எத்தனை கிராம் அதை குறிச்சிக்க, கிராம்ல ஏதோ ஒரு இடம் இருக்கும்ல அந்த காலத்தில், அது இடையோட கரெக்டாக குறிச்சிக்க, அந்த பையை தனியாக எடுத்து வச்சுக்க, நீ செலவழிச்சிக்க, வந்து கேட்டு அடையாளம் சொல்லி கேட்டா கூடு, கடைசி வரைக்கும் கேட்கலன்னு சொன்னா அதெல்லாம் உன்னை கேட்க மாட்டான் வச்சுக்கப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன வருது, 3 வருஷம் வருதா, 3 வருஷம் வந்து நம்ம குழப்ப வேண்டிய தேவையில்லை. ஏன்னு கேட்டா இதே உபய் இப்னு கஅப் அவர்களை பிரிதொரு காலத்துல இதே சுவைது அவர்கிட்ட கேட்கிற சுவைதுங்கிற அறிவிப்பாளர் இருக்கார்ல, அவர் வந்து மக்காவில் வச்சு பார்க்கிறாரு. நீங்க வந்து 3 வருஷம்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நான் வேற ஆள்கிட்ட விசாரிக்கும் 1 வருஷம் தானே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ன உடனே அவர் குழம்புறாரு. அவன் 3 1 எனக்கு யாவும் இல்லை சரியா, அவரை பிறந்துக்கிட்டாரு. அப்ப 1 வருஷம் தான் கரெக்ட். 3 வருஷம்னு சொன்ன இவரை என்ன பண்றாரு, இந்த சஹாபிட்டையே இதே ஆளை கேட்கிறாரு. ஒரு கொஞ்ச நாளைக்கு பிறகு மக்காவில் போயிருக்கும், அந்த ஆளை பார்த்துவிட்டேன், என்னங்க நீ 3 வருஷம் திருப்பி அறிவிக்க சொல்லி இருக்கிறீங்க, 3 வருஷம் சொன்னீங்களா, 3 வருஷமா 1 வருஷமான இவர் கேட்ட உடனே அவர் குழம்பிருச்சு. ஆகா நம்ம தப்பா கரெக்டானதுல அடி சொல்ல முடியும், அவர் யாவும் குறையில தப்பா சொல்லியிருக்கிறாரு. அவர் திருத்திக்கிட்டு எனக்கு யாவும் இல்லை சரியா, யாவும் இல்லை 3 எனக்கு யாவும் இல்லை 1 யாவும் இல்லைன்ட்டார். அப்ப சந்தேகத்தை விட்டுற வேண்டியதான். சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு கன்ஃபார்மா சொல்றது எவ்வளவுதான், 1 வருஷம் தான். 3 வருஷங்கிற ஹதீஸை பார்த்துட்டு நம்ம மிரண்ட கூடாது. 3 வருஷங்கிறது வந்து சொன்னவருக்கே உறுதி இல்லை, சொன்னவருக்கே அதில் நம்பிக்கை இல்லை, சொன்னவருக்கே குழப்பம் இருக்கிறது. இது வந்து புகாரியில அவர் குழம்பி போன விஷயமும் சேர்ந்து, அவர் சொன்ன விஷயம் அதிலே இருக்கிறது, அவர் குழம்பி போயிட்டாருங்கிற விஷயம் அதில் பிற்பகுதியில் அதுவும் சேர்ந்தே வருகிறது. புகாரியில 2426வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல என்ன நமக்கு விளங்குறது, கீழே கிடந்த பொருள்களை பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்துக்கு நம்ம அறிவிக்கணும், அதுக்கு பிறகுதான் நம்ம யூஸ் பண்ணணும்னு ஆயிடுச்சு. ஆனா இது பொதுவானது கிடையாது, இது பொதுவானதா கிடையாது. இந்த பேனா கிடக்கும், இது ஒரு வருஷம் வச்சுட்டு இருக்கேமா, பேனா அது எவ்வளோ நாள், ஒரு பென்சில் கிடக்கும் கீழே, 1 வருஷத்துக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு ஒரு பென்சில் எடுத்தேன்னா இது வேலையா, அறிவிக்கிறதுக்கு 50 பென்சில் செலவாயிரும். ஒரு பென்சில் அறிவிக்கிறதுக்கு 50 பென்சில் அளவுக்கு என்ன செய்யணும், அதுக்கு உழைக்க வேண்டி வரும். அப்ப அதே ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா, எல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் அஸா, ஒரு கைத்தடி கீழே கிடக்குது, இதெல்லாம் டிக்ளேர் எடுத்துட்டு பேசாம போயிட்டே இருக்கு, வழங்குதா, கைத்தடி இருக்குல்ல ஒருத்தர் கொண்டுகிட்டு போற அசா, ஒரு கைத்தடி கீழே கிடந்தால் இதுக்கு சலுகை, 1 வருஷம் அறிவிக்க வேண்டியதும் இல்லை, யார்ட்டையும் சொல்ல வேண்டியதும் இல்லை. அப்படி இப்படி பார்க்கணும், யாருப்பா இது, யாருடைய இதுப்பா, உத்தரவு இல்லையா, கொண்டு வீட்டில் கொண்டு வச்சுக்க, ஒரு பஞ்சாயத்து ஹலால் இது, வழங்குதா. அதே மாதிரி வந்து ஒல் ஹப்லி, ஒரு கயிறு கிடக்குது, ஒட்டகம் கட்டுற கயிறு, இந்த கயிறுக்கு யாருப்பா ஆளு, உத்தரவு இல்லையா, சரி நானே வச்சுக்கிறப்பான்னு கொண்டு போயிட வேண்டியதான். நம்மளே கேட்டு நம்மளே ஆன்சர் பண்ணி என்ன செய்யணும், அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதுக்கு செலவு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அது இது 2 மட்டும் சொல்லாம அஷ்பாஹிஹி, இந்த மாதிரி மதிப்புடையவைகள், இந்த மாதிரி உள்ளது, இது என்ன ₹1,00,000 இருக்கும், ₹1000 இருக்கும், ஒரு கைத்தடிங்கிறது, ஒரு பேனா கிடக்குதா, யார் பேனா, ஒத்துமை இல்லையா, சரி வச்சுட்டு போயிட வேண்டியதான். இந்த அவ்வளவு மாற்று சின்ன அற்பமான பொருள், ஏன் இது தேடி யாரும் வரமாட்டான்ல, ஒரு பென்சிலை கீழே விட்டோம் திருப்பி வருவானா, இதுக்கான மனக்கட்டுட்டு உங்களுக்குள்ள ஒரு பென்சில் போட்டோன்னா யார் எடுத்தான்னு வருவானா. அப்ப நமக்கு தெரியும் எந்த பொருளை தேடி, ஒரு 50 காசு கிடைக்குது, வாங்கி மிட்டாய் சாப்பிட்டு போ, இது எவன் வந்து கேட்க போறான், 50 காசெல்லாம் கிளைம் பண்ணிட்டு இருப்பான் எவனாச்சு, போட்டு போய் திருப்பி வந்து 50 காசு எடுக்க வர்றதுக்கு ₹2 செலவழிச்சிடும் டவுன் பஸ்ல, அவர் வரமாட்டான். இப்போ நம்ம என்ன செய்யணும், ₹2 ₹1 கிடைக்கும், ₹5, இந்த காலத்தில் ₹5 கூட அற்பமாக போச்சு, ₹10 கூட அற்பமாக போச்சு. எந்த பொருளை வந்து அற்பமாக கருதுவார்களோ, எதை தேட மாட்டார்களோ, எதை கிளைம் பண்ண மாட்டார்களோ, போனா போதுன்னு விட்டு விடுவார்களோ, அதை வந்து நீ கீழே கடந்தா யாருக்கும் சொல்லவும் வேணாம், ஒரு உறுத்தலும் இல்லாம ஹலாலா சாப்பிடலாம், அழகா டீ வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம். ₹5 கிடைச்சிருந்தா வாங்க, ₹5 கிடைச்சி நம்ம டீ குடிப்பாங்க, ஒரு ஆளை கூட்டிட்டு போய் டீ வாங்கி குடிச்சால் அதுல கடுகளவு கூட கொஸ்டின் வராது, கடுகளவு கூட ஹராம் வராது, கடுகளவு கூட உறுத்தல் தேவையில்லை, அது ஹலாலு சுத்தமானது வழங்கிடணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்றாங்க, ரஹஸலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் அஸா, கைத்தடி, சவுத்துனா அந்த சாட்டை, ஒட்டகத்தடிக்கிற சாட்டை, உல் ஹபுலு கயிறு, வஸ்பாஹி, இது போன்ற விஷயங்களை எல்லாம் யல்தகிது ரஜுலு யன்தஃபி பிஹி, ஒருவன் எடுத்துக்கொண்டானேயானால் அவன் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலுகை தந்தார்கள் என்கிற ஹதீஸ் வந்து அபூதாவுதுல 1459வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப கீழே கிடக்கிற பொருள்கள் வந்து ரொம்ப அற்பமாக இருக்குமேயானால், அற்பம் வந்து காலத்துக்கு காலம் மாறும். ஒரு காலத்தில் இந்த 10 பைசா பெரிய மதிப்புள்ளதா இருந்தது, இன்னைக்கு அதுக்கு மதிப்பே கிடையாது. ஒரு காலத்தில் ₹2 மதிப்புள்ளதா இருந்துச்சு, இன்னைக்கு அதுக்கு மதிப்பே கிடையாது. பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான்ல, ₹1 கொடுத்து வாங்குறானா, ₹1 என்னடா செய்யணும்னு கேட்கறான். அப்ப அந்த மாதிரி மதிப்பற்ற ஒரு பொருளுங்கிறது காலத்துக்கு காலம் மாறும், ஊருக்கு ஊர் மாறும். கிராமங்களில் சிலது மதிப்புள்ளதா இருக்கும், டவுன்ல அதுக்கு மதிப்பு இருக்காது.
அப்ப அந்த எங்க எடுக்கிறோம் அது பார்க்கணும். இதை தேடி வரும், இதான் பஞ்சாயத்து தேடி வருவானா, இது தேடிட்டு அலைவானா, யாராச்சும் ஒட்டுமை என்னாச்சுன்னு பதறுவானா, பதறுவானா எடுத்து பத்திரமா வச்சுக்க, ஒரு வருஷத்துக்கு வை. பதற மாட்டானா பேசாம எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் அழகாக என்ன செய்யறாங்க, விளக்குறாங்க. அதுல இன்னும் கொஞ்சம் விளக்குறாங்க. ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஈஸியான ஒரு மார்க்கம் தான். அப்ப சில இடங்கள்ல நம்ம பொருளை ஒருத்தன் தவற விட்டுருவாங்க. தவற விட்டான்னு சொன்னா எங்க தேடி வருவான் தெரியுமா? எங்க ஊர்கள் இருக்கிறதோ, எங்க அடிக்கடி மக்கள் வரக்கூடிய இடமா இருக்கிறதோ அங்க தான் என்ன செய்வான், விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். காட்டிலே மேட்டிலே விட்டதெல்லாமா தேடி தெரியுமா? தெரியும், எங்க விட்டோன்னு தெரியாது அவனுக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அதை பத்தி ஒருத்தர் கேட்கிறாரு. சுயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் லுக்தத்தி, கீழே கிடந்து எடுக்கப்படுற பொருளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட விசாரித்த பொழுது ஃபகால் அவர்கள் சொன்னார்கள், மாகான ஃபி தரீகின் மஅதியின், மக்கள் அடிக்கடி வந்து செல்லும் பாதையில் எது கிடைக்கிறதோ, எந்த இடத்துல கிடக்குது அதுக்கு தான் சட்டம் மாறுது. எந்த இடத்துல எடுக்கிறோங்கிறத பார்க்கணும். மக்கள் அடிக்கடி வந்து செல்லக்கூடிய இடத்துல அது கிடைக்குமையானால், அதே மாதிரி அவுஃபி கரியத்தின் ஆமிரத்தின், இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊர்ல, பாலடைஞ்ச ஊர்ல இல்ல, உயிரோட்டம் உள்ள ஒரு ஊர்ல ஒரு கிடக்குமே, இடிஞ்சு பாலடைஞ்ச ஒரு இடம் இருக்குது, அங்க போறீங்க, அங்க ஒரு 1 லட்ச ரூபா பணம் எடுத்துட்டு வந்துட வேண்டியதான். இது எவன் இருக்க போறான், எவன் தவற விட்டு எவன் தேடி வர போறான், அது மாதிரி இருக்குது. இப்படி இருக்குமையானால் இந்த 1 வருஷம் சொல்லணுங்கிறது எங்க எடுத்தாலும் சொல்ல தேவையில்லை. எங்க எடுத்தா சொல்லணும், எங்க மக்கள் வந்து போய் கொண்டிருப்பார்களோ அந்த மாதிரியான இடங்கள்ல தான் அறிவிக்கணுமே தவிர, மக்கள் வரவே மாட்டாங்க. ஒரு சந்தை கடை, அங்க ஒரு சந்தையில போட்டோம், அதுல கிடைச்சிச்சு எடுத்துக்கிட்டோமா, அங்க எவன் சந்தையில தேடிட்டு இருப்பானா, முடிஞ்சு போச்சு. எந்த கூட்டத்தில் எவன் எடுத்தானோ அவன் பாட்டு மனசால விட்டுட்டு போயிருப்பான். அந்த கூட்டத்தில் யார் வந்தா எவன் எடுத்தான், எவனை போய் தேடுறது? ஊர்லன்னா என்ன செய்யலாம், தம்பி நீங்க பாத்தீங்களா, மக்கள் இருக்கிற இடமா இருந்தா என்ன செய்யலாம், போய் கேட்பான், நீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியுமா, நீங்க தான் போட்டேன், அங்கே தான் போட்டேன்மா. மக்களே இல்லாத ஒரு இடத்துல வள்ளத்தில் மாநாடு போட்டு அங்கே 10,000 விட்டு போயிட்டாங்க, டெய்லி போய் கேட்டுட்டு போனாங்க. போய் யார் போய் கேட்பான், யாரும் கேட்க மாட்டான், எடுத்துட்டு போயிட வேண்டியதான் வழங்குதா. அந்த மாதிரி இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? மாகான ஃபீ தரீகின் மஅதியின், மக்கள் வந்து செல்லக்கூடிய பாதையில் அது கிடைத்திருக்குமையானால், அவுஃபி கரியத்தின் ஆமிரத்தின், உயிருள்ள ஊர்களில, உயிருள்ள ஊர்னா மக்கள் வசிக்கிற ஊர், மக்கள் வசிக்கக்கூடிய ஊர்களில பாலடைஞ்சு போய் ஊரை காலி பண்ணி போயிருப்பாங்க. தனுஷ்கோடிக்கு போறீங்க, அங்க கிடக்குது, அங்க மக்களே கிடையாது, அதை எடுத்துட்டு வந்துட வேண்டியது தானே. அப்ப அந்த மாதிரி இருக்குமையானால் அதைத்தான் நீ 1 வருஷம் சொல்லணுமே தவிர இல்லைன்னு வச்சுக்கிறேன். மாலம் யகுன் ஃபீ தரீகின் மஅதியின் வலா ஃபீ கரியத்தின், அது உயிருள்ள இயங்கக்கூடிய ஊரும் இல்லை, மக்கள் வந்து செல்லக்கூடியதும் இல்லை என்று சொன்னால் ஃபீஹி வஃபிர் ரிகாஸி அல் ஹும்சு, அப்படி ஒரு இடத்தில் நீ கிடைத்தால் அதை எடுத்து 20% கொடுத்துரு. ஜக்காத்துன்னு சொல்லி 20% ஹும்சு கொடுத்துடணும். புதையல் மாதிரி, இந்த மாதிரி வெளியிலேருந்து 1 லட்ச ரூபா கிடக்குது, எங்க கிடக்குது, மக்களுக்கு நடமாட்டமே இல்லை, தவறி தேடிலாம் வரமாட்டான், அப்படியான ஒரு காட்டில் போறீங்க, அதில் ஒரு கிடைக்கிறது, ஒரு 10,000 ரூபா கிடைக்கிறது, 1 லட்ச ரூபா கிடைக்கிறது. நீங்க என்ன செய்யணும், 80,000 ரூபா உங்களுக்கு ஹலாலாயிரும். 20,000 ரூபா கொண்ட தவிஜ மாத்திரம் கொடுத்து இந்தாங்க வச்சு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக்கிறீங்க, ரசீது போட்டுட்டு என்ன செய்யணும், 80,000 ரூபாய் நீங்க வச்சுக்கிற வேண்டியதான் நல்ல காரியத்துக்கு. பொது காரியம் 20% எங்க கொடுக்கணும், ஜக்காத்தை தானே விநியோகிக்கணும். புதையல் மாதிரி, புதையலுக்கு ஜக்காத்து எவ்வளவு, 20%ங்க. நீங்க இப்போ ஊட்ட தோன்றிய அப்படி தங்க காசா 1 கிலோ கிடைக்குது, அப்ப நீங்க என்ன செய்யணும், 800 கிராம் நீங்க எடுத்துக்கலாம், 200 கிராம் உங்களுக்கு உள்ளது இல்ல. புதையல் நம்ம எடுத்தோம்னு சொன்னா 200 கிராம் என்ன செய்யணும், பைத்துல் மால்ல கொண்டாந்து ஒப்படைச்சிடணும். இப்பவும் சட்டம் தான், புதையலுடைய சட்டத்துக்கு வந்துருது. அதாவது கீழே கிடைக்கிற பொருள் கிளைம் பண்ணக்கூடிய லெவல்ல இருந்தால், காணாக்கு நம்ம தேடி வருவான் எங்க நிலையில் இருக்குமையானால் 1 வருஷம் டிக்ளேர் பண்ணிட்டு வந்தா கொடுத்துடணும், வராட்டி முழுசை நம்ம எடுத்துக்கலாம். முழுசை அதுல 20% கொடுக்க வேண்டியதில்லை. கிளைம் பண்ணவே மாட்டான், தேடியே வரமாட்டான், அதை பத்தி இனிமே நடமாட்டமே இருக்காது, யாருமே வரமாட்டாங்க என்று இருந்தால் அதை எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும், இந்த மாதிரி உங்களை கிடைச்சி இவ்வளவு ரூபா நீங்க நல்ல காரியத்தை பயன்படுத்திக்கிறீங்கன்னு சொல்லிட்டு 20% ஜக்காத்துக்கு தகுதியானவர்கள்ட்ட கொடுத்துவிட்டு 80% நம்ம நினைஞ்சிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நஸஈல 2448வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் இந்த கீழே கிடந்த பொருள், பிறருடைய பொருளுக்கு சொல்றோம், இதெல்லாம் பிறருடைய பொருள் ஹராம் என்றாலும் அதுல விதிவிலக்குகள் இதெல்லாம். இது மாதிரி உள்ளது சரி ஹராமா இருந்தாலும் நமக்கு 80% தான், 20 தான் ஹராமு, 80 நமக்கு ஹலாலா இருக்குது. இப்ப எவன் வீட்டு காசோ நமக்கு சொந்தமா இருக்குது. இப்ப எவன் வீட்டு புதையலோ நமக்கு புதையலையும் எடுத்துக்கலாம், இதோட சேர்த்து எதையும் எடுத்துக்கலாம். பிறருடைய பொருள்ல புதையலையும் சேர்த்துக்கிறீங்க. இப்ப புதையல் நம்ம தோன்றோம், ஒரு வயலை வாங்குறோம், வயலுக்கு தானே காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க, உள்ள புதையலுக்கு வாங்கியிருப்பீங்க. வயலை வாங்கி மாட்டை விட்டு உழவு பண்றீங்க, அங்கிருந்து ஒரு பானை கிடைக்குது, அந்த காலத்துக்கு இருக்கு போல சேர்த்து வச்சிருக்காங்க. பானை எடுத்தா 100 கிலோ தங்கம் இருக்குது,
என்னவாகும், இந்த 100 கிலோ தங்கத்துக்கு நீங்க காசு கொடுத்து வாங்கினீங்க இல்ல. அப்ப என்ன செய்யணும், இது என்ன செய்யறது, அழகா எடுத்துக்க 20% கொடுத்துட்டு 80% எடுத்துக்க, ஹலால் சுத்தமானதா போயிடும். அதுக்குரிய ஜகாத் அவ்வளவுதான். 20% கொடுத்து 5ல் 1, குமுசுண்டா என்னது 5ல் 1, 5ல் 1 20%. அப்ப 20% என்ன செய்யறதுல ஜகாத்து கொடுத்து விட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதையலுக்கு சொல்றாங்க. புதையலும் அடுத்தவனுடைய பொருள் தானே. நசையில 2448வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி ஏற்கனவே அந்த ஹதீஸ் சொல்லி இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு போறாங்க, ஒரு பேரிச்சம்பழம் கிடக்குது. அதை எடுத்து வச்சுட்டு என்ன சொல்றாங்க, இது வந்து சதக்காவுடைய பேரிச்சம்பழம்னு டவுட் வருது, இல்லைன்னா நான் சாப்பிட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க பேரிச்சம்பழம் இல்லை, கண்டிப்பா அந்த வீட்டில் இருந்த பேரிச்சம்பழம் யாருடையது இல்லை, அவங்க பேரிச்சம்பழம் இல்லை. சதக்காவுடைய இதா இல்லாட்டி வேற யாருடைய பேரிச்சம்பழம் தான் அர்த்தம். சதக்காவுடைய பேரிச்சம்பழமா இல்லைன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம், அது பிறருடைய பேரிச்சம்பழம். பிறருடைய பேரிச்சம்பழமா இருந்தால் நான் தின்றுவேன். ஏன் தின்றுவேன், அற்பம். இந்த அசா, கைத்தடி, கயிறு, சாட்டைன்னு சொன்னாங்கல்ல, அந்த மதிப்பு தானே இது. இல்லாம ஒருத்தர் தேடிட்டு வருவான், யார் வீட்டு பேரிச்சம்பழம் தான் சாப்பிட்டு போயிட வேண்டியானே. ஒரு பேரிச்சம்பழம் கிடக்குதுன்னா எடுத்து சாப்பிட்டுடலாம். எனக்கு என்ன ஜக்காத்த சதக்கான்னு பயந்தானே சாப்பிடாம இருக்கிறேன். கீழே கிடந்ததுங்கிற அடிப்படையில் நான் சாப்பிடாம இருக்கல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப கீழே கிடந்து எடுத்த பொருள் வந்து சதக்காவுடையதுன்னா எங்களுக்கு பச்சை ஹராமாயிரும், ஒரு துரும்பு கூட வரக்கூடாது. கீழே கிடக்கிற பொருள் என்ற அடிப்படையில் சாப்பிடலான்னு பார்த்தா எனக்கு பயம் வருது, ஜக்காத்தா இருக்குமோ சதக்காவா இருக்குமோண்டு. மற்றவங்க சாப்பிடலான்னு சொல்லிடுறாங்க. அதுல மற்றவங்க எடுத்தா அதன் அர்த்தம் சதக்காவை சாப்பிடக்கூடாது என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு தானே சட்டம், மற்றவங்களுக்கு இல்லையில. மற்றவங்களா இருப்பார்களே, ஆனால் இந்த எடுத்த பேரிச்சம்பழத்தை அவங்க சாப்பிட்டு விடலாம். கீழே கிடக்கிற பேரிச்சம்பழத்தானே இதெல்லாம் அதில் உடையாந்துருது. இதுல சின்ன பொருள்களுக்கு இந்த ரூல் கிடையாது. இது புகாரில 2431 2055வது ஹதீஸாக பார்க்கிறோம். பிறருடைய பொருள் என்பதுல வந்து இது விதிவிலக்கு ஆகுது. சரியா?